Okay, so MacBook Pro M1 இதோட ஒரு unboxing and ஒரு குட்டி review வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஜஸ்ட் ஒரு வாரம் யூஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தாட்ஸ் எப்படி இருந்துச்சு நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ ஏன் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இந்த MacBook வந்து என் லைஃப்லேயே நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் MacBook. ஸோ இது கூட பழகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ இதுதான் அந்த டைம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னால் இந்த MacBookோட கம்ப்ளீட் ரிவ்யூவை என்னால் கொடுக்க முடியும். அண்ட் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த MacBookோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருந்துச்சு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த MacBookோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஏதாச்சும் இஷ்யூஸ் நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன்னா, அண்ட் இப்போ நீங்கள் இந்த MacBookை வாங்கலாமா வேணாமா, இல்லை அடுத்த MacBookக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாமா, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன். ஸோ இந்த MacBookோட ஸ்பெசிஃபிக் டிசைன் பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன MacBookோட சேம் டிசைன் தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆப்பிளோட டிசைன் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற ஆப்பிளோட புது MacBooksக்கு புது டிசைன் கொடுக்க போகிறாங்க. ஸோ லீக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆப்பிள் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண போகிற MacBook வந்து ஒரு 14" MacBook. ஸோ அதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து பெசல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி வேறு லெவல் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு MacBookகாக இருக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் மாதத்தில் இப்போ இருக்கிற டிசைன் வந்து அவுட் ஆஃப் டேட் ஆக போகுது. பட் ஸ்டில் எனக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. ஈவன் தோ இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டிசைனாக இருந்தாலும் டிசைன் வந்து உண்மையாகவே வேறு லெவலில் தான் இருக்குது. நீங்கள் மற்ற லேப்டாப்ஸ் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே ப்ரீமியமான டிசைனாகவும் இருக்குது. அண்ட் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிற ஆப்பிளோட MacBooks பார்த்து இன்னொரு லீக் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வரப்போகிற MacBookல அவங்க வந்து SD கார்ட் ஸ்லாட் கொண்டு வரதை போகிறதா ஒரு லீக் வந்திருக்கு. ஹோப் அது உண்மையாக இருந்தால் ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த MacBook Pro M1ல 2 Thunderbolt 4 போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப். ஸோ நான் வந்து இன்டர்நெட்டில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் இப்போ MacBook இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்ப்ளிட்டர். MacBook யூஸ் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த MacBookோட பில் செக்ஷனில் போர்ட் இஷ்யூவை தவிர வேறு எந்த இஷ்யூஸுமே இல்லை. வேறு எல்லாமே ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்திருக்காங்க. ஹோப் இந்த போர்ட்ஸ் விஷயத்தையும் அடுத்த MacBookல சரி பண்ணால் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக டிஸ்பிளே. ஸோ இந்த MacBookோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சில் ரெட்டினா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்டினா டிஸ்பிளேனா பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷனில் இருக்கக்கூடிய ஒரு LCD டிஸ்பிளே தான். ஸோ ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் பார்த்த லேப்டாப்ஸ்லேயே பெஸ்ட் டிஸ்பிளேனா கண்டிப்பாக இந்த MacBookோட டிஸ்பிளேயாக தான் இருக்கும். ஸோ டிஸ்பிளேல தெரியிற கலர், ஷார்ப்னஸ், கிளாரிட்டி எல்லாமே உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது. அண்ட் இது போக இந்த டிஸ்பிளேக்கு IP3 கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்கள் டிஸ்பிளேல தெரியிற கலர்ஸ் எல்லாமே ரொம்பவுமே வைப்ரண்டாக இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி கலர் கிரேடிங் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த MacBook வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் பிரைட்னஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த MacBookோட டிஸ்பிளே வந்து மேக்ஸிமம் 500 nits வரைக்கும் போகும். ஸோ இதனால் நீங்கள் வந்து உங்கள் MacBookை உச்சி வெயில வச்சு யூஸ் பண்ணாலுமே டிஸ்பிளே வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். ஸோ ஆப்பிள் வந்து இந்த வருஷம் இனிமேல் ரிலீஸ் பண்ணக்கூடிய MacBookோட டிஸ்பிளே குவாலிட்டியில் ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வராங்களான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து கொஞ்சம் மாறும். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இந்த MacBook வந்து அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் அந்த புது ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்தாலும் இது வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகாது. ஸோ இந்த MacBookோட அடுத்த ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த MacBookோட கீபோர்ட். ஸோ இந்த MacBook வந்து சிசர்ஸ் கீபோர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020ல் வந்து இன்டெல் MacBooksக்கும் சேம் கீபோர்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ணதை வச்சு கீபோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. மற்ற லேப்டாப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கீஸ் வந்து ரொம்பவுமே கிளிக்கியாக இருந்துச்சு. ஸோ ஏதாச்சும் நான் இந்த MacBookல டைப் பண்ணும்போது அப்படியே டைப் பண்ணிட்டே இருக்கலாம் போல தோணும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த பேக்லிட் கீபோர்ட் வந்து நைட் யூஸ் பண்ணுறதுக்கு உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். கீபோர்ட் பிரைட்னஸ் வந்து கண்ட்ரோல் சென்டர் வழியாகவே ஈஸியாக நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் எல்லாருக்குமே தெரியும் MacBooks வந்து ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட். ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் ரொம்ப முக்கியமாக கீபோர்டில் நம்ம அதிகமாகவே கேர் எடுத்துக்கணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனால் டஸ்ட் எதுவுமே என் கீபோர்டுக்குள்ளே போகாது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த கவர் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து நம்ம கீபோர்டுக்கு அப்ளை பண்ணாலுமே அப்ளை பண்ணியிருக்கிற மாதிரி அவ்வளோ ஃபீல் ஆகாது. ஆக்சுவல் கீபோர்டு எப்படி இருக்குமோ அப்படியே தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த கீபோர்ட் கவரோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவையானவங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ கீஸோட சேஞ்ச் பற்றி பார்த்தோன்னா 2020ல் வந்து இன்டெல் MacBooksை கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கீ வந்து ஃபிசிக்கலாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்பவுமே நல்ல விஷயம். அண்ட் ட்ராக் பேடும் பார்த்தீங்கன்னா பெருசாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த MacBookோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 720p ரெசல்யூஷனில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன ரொம்பவுமே சர்ப்ரைஸ் பண்ணிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த MacBookோட மைக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த MacBook வந்து ஸ்டுடியோ குவாலிட்டி மைக் வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டெல் MacBooksை கம்பேர் பண்ணும்போது இந்த MacBook ஃபேன் அவ்வளோவா ஆன் ஆகாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா MacBook வந்து சவுண்ட் கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதால சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்னும் நல்லாவே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதில் ரெக்கார்ட் ஆகிற ஆடியோவை என்னோட யூடியூப் வீடியோஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்குற மைக் விடைக்கும் ரொம்பவுமே க்ளீனாக இருக்கும். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டுமே MacBook Pro M1ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வீடியோ வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஆடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒரு கிளிப் ரெக்கார்ட் பண்ணி கேட்டேன், உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஆடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்தது இந்த மேக்புக்கோட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு வேறு லெவல் ஸ்பீக்கர். சவுண்ட் வந்து அவ்வளோ க்ளீனாக லவுடாக இருக்கும். சவுண்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. ஸோ அடுத்ததாக ரொம்பவுமே முக்கியமான ஒரு செக்மெண்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இந்த செக்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குட்டி விஷயம், இந்த மாதிரி டீட்டெயில்டான ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஏன் சேனலில் பார்க்குற நிறைய பேர் இல்லை ரொம்ப நிறைய பேர் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க இந்த மேக்புக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நாம் இந்த மேக்புக்கில் அவங்க வந்து மெயினாக கொண்டு வந்த ஒரு சேஞ்ச் பற்றி பேசுவோம், M1 சிப். ஸோ இன்டெல் சிப்ஸுக்கும் M1 சிப்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல் சிப்ஸ் வந்து ஒரு 10 நானோமீட்டர் சிப், M1 சிப் வந்து ஒரு 5 நானோமீட்டர் சிப். ஸோ பேசிக்காகவே இன்டெல் விடைக்கும் M1 வந்து ரொம்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த M1 சிப் வந்து இன்டெல் மாதிரி இல்லாமல் கம்மியான சைஸில், அதாவது 5 நானோமீட்டர் சைஸில் வரதால பவர் கன்சப்ஷன் வந்து இந்த M1 மேக்புக்ஸில் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். அதாவது கம்மியான பவர்லேயே உங்கள் மேக்புக் வந்து ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ கம்மியான பவர் உங்கள் மேக்புக் வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அண்ட் பேட்டரி லைஃப் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஜெனரலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே மேக்புக்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ எல்லா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ஹைலைட்டான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லணும்னா, நான் வந்து இது வரைக்கும் இந்த மேக்புக் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் இந்த சேனலில் நீங்கள் பார்த்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் எடிட் பண்ணதான். அண்ட் வீடியோஸ் நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது சரி ஒரு 5 to 10 minutes ஆகும், அதுக்குள்ளே என் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். நானும் என் மேக்புக் வந்து ரொம்பவுமே ஹெவி டாஸ்க்லாம் கொடுத்து பார்த்தேன், ஃபேன் வந்து ஆன் ஆகுற மாதிரியே தெரில. ஸோ இது வரைக்கும், அதாவது 2 மாதம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் என் மேக்புக்கில் ஃபேன் வந்து ஆன் ஆகவே இல்லை. அண்ட் எந்த ஹீட்டிங் இஷ்யூஸுமே நான் வந்து நோட்டீஸ் பண்ணல. ஸோ பொதுவாக மேக்புக்ஸ்னாலே ஹீட் ஆகும், அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இந்த மேக்புக் வந்து ரொம்பவே ஹீட் ஆயிருமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட இது வந்து ஹீட் ஆகலை. ஸோ பேட்டரி பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். இது வரைக்கும் நான் பார்த்த லேப்டாப்ஸ்லேயே பெஸ்ட் ஸ்டாண்ட் பை டைம் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த MacBook Pro M1 தான் இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பை நான் எந்த டிவைஸ்லையும் இது வரைக்கும் நோட் பண்ணதில்லை. ஸோ எவ்வளோ ஹெவியாக நீங்கள் வந்து இந்த மேக்புக்கை யூஸ் பண்ணாலுமே மினிமம் 10 hours ஆச்சும் உங்களுக்கு வந்து பேட்டரி ஸ்டாண்ட் பை டைம் கிடைக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் சார்ஜ்லேயே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் யூஸ் பண்ணுவேன். சார்ஜிங்கும் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு 20 to 30 minutes ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் சீரியஸாக மற்ற லேப்டாப்ஸ் கம்பேர் பண்ணும்போது இல்லை ஸ்டாண்ட் பை வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு விஷயத்தில் நான் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணேன், என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐஃபோன் ஐபேடை யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு iOSல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்ஸ் என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கும் iOSல நிறைய ஃபேவரட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து டவுன்லோட் பண்ணலான்னு ஆப் ஸ்டோருக்கு போனால் அங்கே எதுவுமே இல்லை. ஸோ என் ஃபேவரட் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10% ஆப்ஸ் தான் அங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ மற்ற ஆப்ஸ் எதுவுமே அங்கே அவைலபிளாக இல்லை. இன்ஃபேக்ட் யூடியூப் ஆப் கூட அங்கே அவைலபிளாக இல்லை, ஏன் குரோம் கூட அங்கே அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மற்ற சோர்ஸ்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், பட் டேரெக்டாக ஆப் ஸ்டோர்லேருந்து பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த MacBook Pro M1ல இன்டெல் மேக்புக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் இனிமேல் வர போகிற மேக்புக்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் கொடுத்து டிசைனில் தான் அவங்க மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இப்போவே ஒரு நல்ல மேக்புக் வாங்கணும்னா கண்டிப்பாக இந்த MacBook Pro M1 வாங்கலாம், இல்லை M1 வாங்கலாம், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதுவே நீங்கள் 4-5 மாதம் கழிச்சு ஒரு மேக்புக் வாங்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருந்தால் இந்த வருஷம் இனிமேல் வர போகிற மேக்புக்கை நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபர் கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். இந்த மேக்புக் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த மேக்புக் வச்சு அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களே வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபாஷ்.